பர்க்லர் அலாரம் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்எம் பேஸ்டு வைஃபை பேஸ்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் பேனலை பற்றி பார்ப்போம். ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் பேனலில் ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கால் மூலியமாவோ எஸ்எம்எஸ் மூலியமாவோ நமக்கு வந்து வரும். ஜிஎஸ்எம் கண்ட்ரோல் பேனலில் நம்ம சிம் யூஸ் பண்ணுறதுனால இதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். வெளியிலேருந்து யாரும் வந்து இந்த கனெக்ஷனை வந்து பிரேக் பண்ண முடியாது. இதில் ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சிம் கார்டு யூஸ் பண்ணுறதுனால இதுக்குன்னு தனியாக நம்ம மந்த்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து பார்த்தோம்னா வைஃபை பேஸ்டு கண்ட்ரோல் பேனல். வைஃபை மூலிமா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து இன்ஃபர்மேஷனை ஃபோனில் இருக்கிற ஆப் மூலிமா நம்ம பார்த்துக்க முடியும். இதோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் ஏதாவது ஒரு சைடு கட் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வராது. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கிற சைடு வந்து இன்டர்நெட் இஷ்யூவாக இருந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து டேட்டா வந்து ஆஃபில் இருந்தாலோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்மளோட கனெக்ஷன்ஸ் வந்து செக்யூராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளியிலேருந்து இதை ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டை கூட சொல்லலாம். நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு ஈஸியாக இருக்கிற பட்சத்தில், அப்படி இல்லைனா நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் வெளியிலேருந்து கூட ஈஸியாக நம்மளோட வைஃபைல கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க்குள்ளே வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டிஸ்ஆர்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு மந்த்லி ரீசார்ஜ் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்எம் பேஸ்டு கண்ட்ரோல் பேனல் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்க்லர் அலாரம் ரிலேட்டட் என்கொயரி ஏதாவது இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சிஸ்டத்தை பற்றின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.